நீங்க எப்ப சார் ரொம்ப ஆக்டிவா இறங்க போறீங்க டிவிகேல? விஜய் பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான், அரசியல்ல ஒரு நாகரிகம் இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், அதை நாங்கள் நம்பணுமா? இந்த பீக் பீரியட்ல எவ்வளவு சம்பளம் அவருக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை விட்டுட்டு நான் சர்வீஸ் பண்ண போகிறேன் மக்களுக்கு, தமிழர்களுக்கு அப்படின்னு போகிறாருல. ஏன் வரக்கூடாதா? இதான் வந்துட்டேனே அப்படின்னு பின்னாடி படைய கிளப்பிக்கிட்டு நாங்க வரதுக்கு ரெடியா இருக்கோம். ஏன்னா ஆமா கூப்பிட்டாருன்னா நான் போயிருவேன்ப்பா. பாண்டியம்மா நீ வான்னு கூட சொல்லலாம், நான் பாண்டியம்மா அப்படின்னு சொன்னாருன்னா கண்டிப்பா நான் போயிருவேன். வெற்றி நிச்சயம். டியூரிங் ஷூட்டிங் தான் கல்யாணம் ஆச்சு. ஆமா, ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே யார் எஸ்கார்ட் தெரியுமா உங்களுக்கு? பாப்பா அதெல்லாம் சொல்லாதீங்க. கடைக்கு போகும், அங்கே ஒருத்தன் கிண்டல் பண்ணுவான், போய் மூக்கிலேயே ஒரு குத்தி மூக்கில் ரத்தம் வந்துடும். என்ன அப்படி அடிக்கிறான்? ஆமா அவன் என்னை கிண்டல் பண்ணா அடித்தேன், கிண்டல் பண்ணா அடிச்சிடுவேன். ஆமா ஆமா நீ கிண்டல் பண்ணாலும் அடிப்பேன். அந்த during our shooting ஷை சார் சார் கல்யாணம் ஆகி குட்டியும் போட்டுட்டேன் சார். படம் ரிலீஸ் ஆகும்போது குழந்தைய கையில வந்தாச்சு. ஆமா ரிலீஸ்க்கு முன்னாடியே ரிலீஸ் ஆச்சு. விஜய் சார் பத்தி கொஞ்சம் கேட்கணும்னு இருக்கு. இப்போ ஒரு பெரிய ஃபேன் விஜய் சாரிடம் தெரியும். இப்போ அரசியலுக்குள்ள ஒரு வருஷம் ஆச்சு. எப்படி ஃபீல் ஆகுது? நீங்க போவீங்களா? பார்ட்டிக்குள்ள கூப்பிட்டாருன்னா மறு பேச்சல இந்தா வந்துட்டேனே அப்படின்னு பின்னாடி படைய கிளப்பிக்கிட்டு நாங்க வரதுக்கு ரெடியா இருக்கோம். ஏன்னா ஆமா கூப்பிட்டாருன்னா நான் போயிருவேன்ப்பா. பாண்டியம்மா நீ வான்னு கூட சொல்லலாம், நான் பாண்டியம்மா அப்படின்னு சொன்னாருன்னா கண்டிப்பா நான் போயிடுவேன். கூப்பிட்டா நான் போயிடுவேன். சோ ஏன்னா அவரை அரசியல் விதத்துல பாக்குறதை விட அவருடைய ரசிகர்களா நாங்க நிறைய பேர் இருக்கோம். சோ நாங்க பயங்கர சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா மாற்றங்கள் ஒன்றே தான் மாறாது. ஸோ இன்னும் ஒரு புது மாற்றங்கள், இன்னும் ஒரு அப்கிரேட் ஆஃப் பாலிடிக்ஸ் கண்டிப்பா வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு. உங்களுக்கு அது எப்படி இருக்கு சார்? பையன் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாலிட்டிஷியனா வருவாரு. ஏன்னா இவ்வளவு நாள் எல்லாரும் பேசியே இருக்காங்க, இவர் சைலண்டாவே பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுவாருங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போது? அரசியல்ல ஒரு நாகரிகம் இருக்கணும். நீங்க அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் எலெக்ஷன்ல கூட கமலா ஹாரிஸும் ட்ரம்ப் ஒரே மேடையில் ரெண்டு பேரும், அந்த நாகரிகம் இருக்கு பார்த்தீங்க. அவர் பேசும்போது இந்த அம்மா சைலண்டாக இருக்கும், இந்த அம்மா பேசும்போது அவர் சைலண்டாக இருப்பார். ஒரே மேடையில் ரெண்டு கட்சிகள், இது எங்கேயோ பார்க்க முடியுமா? இந்த நாகரிகம் இருக்கணும். அதாவது ஒரு ஆளுங்கட்சி, இன்னொரு எதிர்கட்சி தான், எதிரி கட்சி இல்லை, எதிரிகள் இல்லை ரெண்டு பேரும். இந்த 5 வருஷம் நீ ஆளலாம், அடுத்த 5 வருஷம் அவர் வரலாம். ஸோ இப்படி இருக்கணும். ஒருத்தரை திட்டித்தான் நம்ம அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நாகரிகமான அரசியல் கிடையாது. பேசி 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 நம்ம 50-60 வருஷமாக நாட்டை அழிச்சிட்டோம்ல. பேசாமல் செயல்படுத்தி காட்டலாம்ல. இன்னும் டாக்லெஸ் ஒர்க் மோர். அதுக்காக சார் வெயிட்டிங். அதே நீங்க எப்படி அந்த 2026 எலெக்ஷன் எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்ப சார் ரொம்ப ஆக்டிவா இறங்க போறீங்க டிவிகேல ஒரு பதவியில? நான் எனக்கு நான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். ஒரு அட்வைசரா இருக்காரு. இப்படி ஒரு புள்ள ஒரு சமூக உணர்வோட, அவரை வளர்த்தது தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா? அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, அந்த தமிழ் நாட்டுக்கு நம்ம ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்குல்ல. அப்படி ஒரு புள்ள அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஹாப்பியா இருக்கு. இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க இந்த பார்ட்டியில இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிளஸ்னா என்ன நினைக்கிறீங்க, ஒரு நெகட்டிவா இருக்குன்னா அது என்ன நினைக்கிறீங்க? அப்படி எதையுமே அப்படி நம்ம பிரிச்சு பார்க்க முடியாதுமா. போராட்டங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். வாழ்க்கைன்றது அதுதானே. பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கும். ஃபேஸ் பண்ணணும். அதை அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப கூலாக, அதுவும் டென்ஷனே இல்லாமல் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியாப்பட்டவங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதுதான் சார். கண்டிப்பா நிறைய பேர் மீம்ஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம், இவரு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல கத்திடுவாருங்கிற
நிறைய மீம்ஸ்ல பார்த்துருக்கோம். அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. நீங்க பேசுறது பேசுங்க, நான் சைலண்டா தான் இருப்பேங்கிற ஒரு கொள்கை. எஸ் எஸ். உங்களுக்கு என்ன ஹைலைட்டா இருந்துச்சு? அரசியலுக்கு வரப்போறதுங்கிறதே எல்லாருக்குமே ஒரு ஷாக்கா இருந்துச்சு. ஐயோ படம் விட்டு போறாரே. பாலிடிக்ஸ்ல இவ்வளோ ஒரு ப்ராப்பர் பேஸ் கிரியேட் பண்ணி நான் வந்து களத்துக்குள்ள வரேன் அப்படின்றது வந்து பெரிய கட்ஸ் வேணும். ஏன்னா வந்து எடுத்தோம் நம்ம கட்சி ஆரம்பிச்சோம், அது வந்து இது ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றது செகண்ட் அப்படின்னு யோசிக்கிற ஆளுங்களுக்கு மத்தியில் அவருடைய அஜெண்டாவாக இருக்கட்டும், அவர் கிரியேட் பண்ணுற பேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் பேஸ் கிரியேட் பண்ணி நான் களத்தில் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அவ்வளோ அழகாக வந்து அண்ணனோட அஜெண்டா அண்ட் அவர் ஸ்பீச்சு அண்ட் அவர் வச்சிருக்க செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசாக அப்படி வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக 2026 வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஆனால் வந்து கடைசி படத்தை வந்து நடிக்கிறாரு அப்படின்றப்ப தான் மன வருத்தமாக இருக்குது. நான் அதான் அப்பாட்ட அப்பா வேண்டுகோள் போட்டிருக்கேன், அப்பா ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் மாற்றுங்கப்பா, வேணாப்பா, வருஷத்துக்கு ஒரு படம் தலைவன் வந்து நாங்கள் தேட்டரில் பார்க்குறோம், ப்ளீஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. பட் என்ன அட்லாஸ்ட் வந்து அது பாசிட்டிவா நெகட்டிவ்ன்றது அண்ணாவோட ஒப்பீனியன் அண்ட் வந்து இன்னும் என்ன சொல்றது அவருடைய விஷயங்கள். ஸோ லெட்ஸ் ஹோப். அவ்வளவா. பணம் தான் மனுஷன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஜென்ரலாக எல்லாரும் இல்லை, மேக்சிமம் பணம் சம்பாதிக்கணும் பணம். ஆனால் இந்த பீக் பீரியடில் எவ்வளவு சம்பளம் அவருக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை விட்டுட்டு நான் சர்வீஸ் பண்ண போகிறேன் மக்களுக்கு, தமிழர்களுக்கு அப்படின்னு போகிறார்ல, பெரிய விஷயம் இல்லை. கேரவனில் போய் உட்காந்துக்கிட்டு நடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு அழகாக இப்படி ஒரு லைஃப் இருக்கும்போது அவ்வளோ இது எனக்கு பணம் பெருசு இல்லை, சர்வீஸ் தான் வேணும் அப்படின்னு இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக போகிறார்ல, இப்போ பெரிய விஷயம். அந்த ட்ரெய்லரில் ஒரு சீன் இருக்கு இல்லையா, நாயை கட்டியானாச்சு நீங்கள் தான் சொல்லுவீங்க ஐ வில் டேக் அப் திஸ் கேஸ்ன்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ லைக் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேட்குறது தான், நாய் எந்த விதமான ஒரு கான்வர்சேஷன்ல உங்ககிட்ட அதை சொல்லியிருக்கு, அது எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு? 80s இந்த வீட்டில் இருக்கும்போது 2 நாயை வளர்த்தேன். ஒன்று அல்சேஷன், பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும், அது கீழே இருக்கும். இன்னொன்று பொமரேனியன், சக்குன்னு கூப்பிடும், செல்ல பேர். அது வீட்டு மேலேயே இருக்கும், பெட்ரூம்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த நாய் வந்து நாங்கள் வந்து 96 15 வருஷம் அந்த நாய் வளர்த்தோம். ஸோ அந்த பாண்டிங் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. அந்த நாயோட பழகும்போது அதுவும் அந்த அல்சேஷன் இருக்குல்ல, யாராவது என் வீட்டுக்குள்ளே வந்து என்னை கோபமாக திட்டினாவே அது வந்து ஒர்ற அப்படின்னு, என்னை கோபமாக திட்டினாவே அது ஃபீல் புரிஞ்சு போகும். அவங்கள பார்த்து ஒர்ற அப்படின்னு பயந்துருவாங்க. அந்த ஆல்ரெடி எனக்கு அந்த பாண்டிங் இருந்ததுனால இந்த கதை எனக்கு வந்து அப்படி இதாச்சு. அடுத்தது என்னென்னா, இந்த படத்தில் வந்து என்ன புதுசு அப்படின்னா ஹீரோயின் கிடையாது, ஹீரோ கிடையாது, டூயட் கிடையாது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படம் முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக. ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி தான் சார் இருந்துச்சு? படத்தினுடைய எண்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் எமோஷனாக இருக்கும். நான் படம் பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான். அமீர் சார் பார்த்தாரு, பார்த்திபன் சார் பார்த்தாங்க, விஜய் ஆண்டனி சார் பார்த்தாரு, மேனகா காந்தி டெல்லியிலேருந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்க. பார்த்தவங்க எத்தனை பேர் தான் கடைசியில் அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க தியேட்டரில். அப்படி ஒரு எமோஷனோடு முடியுது. அப்படியேப்பட்ட நாயோட நான் நடிச்சிருக்கேன், தயவு கூட நடிச்சிருக்கிறேன். இப்போ வர படங்கள்ல வந்து மெயினாக காஸ்டிங் வச்சு படம் மூவ் ஆகும். ஹீரோ வச்சு மூவ் ஆகும், ஹீரோயினை வச்சு மூவ் ஆகும், மியூசிக் டைரக்டர் வச்சு மூவ் ஆகும், டைரக்டர் வச்சு மூவ் ஆகும். ஆனால் இந்த படத்துல மட்டும்தான் ஒரு ஸ்டோரி லைன் வச்சு இந்த படம் முழுக்க மூவ் ஆகும். அண்ட் வந்து இந்த ஸ்டோரி லைனுக்காக வந்து ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்க வருவாங்கன்ற நம்பிக்கை. சார் சொன்ன மாதிரி நாய் வந்து ஒரு கோர்ட்டு படி ஏறுது, அது ஏறுனா என்ன, எப்படி அதுக்கு நீதி கிடைக்க போகுது, எப்படி சார் அந்த கேஸை ஹேண்டில் பண்றாங்கன்றதான் இது ஃபுல் ஸ்டோரி. ரொம்ப அழகா இருக்கும். சார் சொன்ன மாதிரி டிவைட் கிடையாது, ஹீரோ ஹீரோயின் கிடையாது, ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவி. ஏன்னா சமீபமாக நிறைய படங்கள் பார்க்கும்போது ரத்தம், கத்தி, குத்து, அப்புறம் வந்து கன்னு, ட்ரக்கு, அது ஒரு மாதிரி என்ன சொல்றது நெகட்டிவ் ஷேட்ஸ் ஆஃப் லைஃப் வந்து நிறைய காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வர சினிமாக்கள்ல. அண்ட் ஆடியன்ஸும் அதுக்கு ரொம்ப அடாப்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ சமீபமா இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்மளுடைய கூரன் படம் வந்து கண்டிப்பா ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து குழந்தைங்களையோ இல்லை பெரியவங்களையோ நிறைய கூட்டு போக முடியல படத்துக்கு. ஆஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ்லேயே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது எதுவுமே இந்த கூரன் படத்தில் இருக்காது. ஏன்னா குழந்தைங்கள இருந்து டாக் லவ்வரா, அனிமல் லவ்வரா, இன்கேஸ் வந்து வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, ஒரு ஃபேமிலியாக ஃபீல் குட் படம்
திருப்பி ஃபேமிலி படம் பார்க்கணும்னா கண்டிப்பா கூரன் பார்க்கலாம். என்னப்பா கரெக்ட் தானே? கண்டிப்பா. ஏன்னா வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எங்க படத்துல வந்து ரத்தம் கிடையாது, கத்தி கிடையாது, குத்து கிடையாது, கத்து அந்த மாதிரி எந்த ஒரு வந்து என்ன சொல்றது டார்க் சைடுமே இருக்காது. ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கும், எமோஷனலா இருக்கும். அனிமல் லவரா இருந்தா கண்டிப்பா நீங்க அழாம தியேட்டரை விட்டு போகவே மாட்டீங்க. ஏன்னா நாங்க வந்து நடிச்ச நானே படம் கடைசியா பார்க்கும்போது என் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து சார் அப்பா சொன்னார்ல நான் வந்து 2 நாய் வளர்த்தேன்னு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆன ஆள். ஏன்னா வந்து ஒரு 15 வயசு வரைக்கும் நாயை கண்டா நான் 2 கிலோமீட்டர் ஓடுவேன், 200 மீட்டர் ஸ்பிரிண்ட் ஓடுவேன்ப்பா, உடம்பு இப்படி வச்சிருக்கேன். ஆனா பின்னங்கள் பரண்டை அடிக்க ஓடுவேன் அடுத்தடுத்த தெருவுக்கு. ஆனா ஒன்ஸ் நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்ச அங்கிள் வந்து பிறந்த நாய்க்குட்டியை மடியில போட்டாங்க. அது வந்து ஒரு மாதிரி கியூட்டா பண்ணி அதோட லவ் காமிக்கும் போது இருந்துச்சு. ஸோ டாக்ஸும் இவ்வளோ லவ்வபிளா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுல 3 நாய்ப்பா, கோம்பை, ராஜபாளையம், பொமேரியன் 3 வச்சிருந்தேன். கீழே ஃபுல்லா ரவுண்ட்ஸ் எல்லாமே கோம்பையும் இது போயிடும் ராஜபாளையம், மேல பொமேரியன் வச்சிருந்தேன். 3 நாய் நான் வளர்த்தேன். ஸோ இப்போ நீங்க 2 பேரும் இப்போ உங்களுக்கு நாயை பிடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஜெல் ஆகிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. அக்ஷியா பேரு சொன்னீங்க? ஆமா அக்ஷி. அக்ஷிக்கு அது எப்படி இருந்துச்சு? உங்க கூட அது கோஆபரேட் பண்ணி அந்த ஆக்டுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? வாலித்தனமா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு செட்ல? ஆக்சுவலி வந்து அக்ஷய் வந்து ரொம்ப காம் தான். அவ ரொம்ப ஃபெரோஷியஸ்லாம் கிடையாது. அதுக்கு வந்து அவ்வளோ ட்ரெயின்டாக அவளை கொண்டு வந்திருக்காங்க. தட்ஸ் பிக் திங். தேங்க்ஸ் டு சந்து அண்ணா. அவ்வளோ அவளை அழகாக ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப காம். அவளுக்கு என்னன்னா அவள் வரும்போது அவளை பேக் பண்ணி மடியில் படுக்க வச்சு கொஞ்சம் தடவி கொடுத்தோம்னா அவள் இன்னும் காமாகி செட் ஆகிடுவான். ஸோ அதுலேயே வந்து நாங்கள் 2 பேர் பயங்கரமாக ஜெல் ஆகிட்டோம். என்ன மாரி அப்பா எப்போ ஷார்ட்ல வந்தாலும் இப்படி இப்படி அவளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் அப்பா. ஸோ அதனால இன்னும் நாங்கள் ரொம்ப ஜெல் ஆகிட்டோம். அப்போ எனக்கு ஒரு கேள்வி, இப்போ அந்த டக்குன்னு இவங்க இதை பற்றி கேட்டதுனால ஒரு கேள்வி. ஏன்னா இந்த படத்தில் ஃபுல்லாக வந்து அக்ஷய் தான் டிராவல் பண்ணியிருக்கா கரெக்டா? பைரவா தான் ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்கா. நீங்க வந்து எத்தனையோ ஜாம்பவான்களை உருவாக்கியிருக்கீங்க, எத்தனையோ ஜாம்பவான்களுக்கு கட் ஆக்ஷன் சொல்லி ரீடேக்கும் வாங்கியிருக்கீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, சரிங்களா? இப்போ வந்து 6 அறிவு இருக்க மனுஷனே வந்து 10 டேக் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஷார்ட்ஸ் தப்பா பண்றாங்க. 5 அறிவு இருக்க நாய் கூட எப்படி நீங்க நினைச்சீங்க? அது ரீடேக் வாங்குச்சா வாங்கலையா? எப்படி அந்த இருந்துச்சு? நம்ம தான் நினைக்கிறோம் நாய்க்கு 5 அறிவு தான் அப்படின்னு சொல்லி. நியாயமா பார்த்தா மனுஷங்களுக்கு தான் 5 அறிவு. யாரும் தப்பா எடுத்துக்கூடாது. அதுக்கு 6 அறிவுமா. உங்களுக்கு கதை கேட்கும் போது இருந்த கியூரியாசிட்டி என்னவா இருந்துச்சு? சார் கூட ஃபுல்லா பண்றோங்கிற கியூரியாசிட்டி இருந்துச்சா, இல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இமோஷனல் ஸ்டோரி பண்றோங்கிற கியூரியாசிட்டி? இந்த கதை எப்படி எனக்கு வந்துச்சு, நான் வந்து அது நான் ஒரு கதையா சொல்றேன், ஓகேங்களா? நான் வந்து வெளியில வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கால் வந்துச்சு, விக்கி அண்ணா அடிச்சாங்க. இந்த மாதிரிம்மா நான் வந்து விக்கி பேசுகிறேம்மா, இந்த மாதிரி எஸ்எஸ்சி சார் படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க. அப்படியாண்ணா? சரிங்கண்ணா அப்படின்னு சார் பேசணும். அடுத்த செகண்ட் சார் பேசணும்னா நான் நினச்சேன் சரி யாரோ மிமிக்ரி பண்ணுறாங்க, ப்ராங்க் பண்ணுறாங்க, இன்டர்வியூவில் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா பண்ணக்கூடிய நபர்கள் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே பண்ணக்கூடிய. நான் சாரோட வாய்ஸில் வணக்கம்மா, நான் எஸ்ஏ சந்திரசேகர் சார் பேசுகிறேன் அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட அடுத்த படத்தில் நீங்கள் பண்ணணும், அதை பற்றி ஸ்டோரி பேசணும், நீங்கள் இப்போ ஈவினிங் வர முடியுமாண்ணா? சார் இல்லை சார் நான் இந்த மாதிரி வெளியில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், நான் 2 நாளில் வந்துடுறேன், 2 நாள் வந்துடுறேன், நான் ஆஃபீஸ் வந்துடுறேன்னு. சரி நானும் மறந்துட்டேன், அதை 2 நாள் மறந்துட்டேன். அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு எனக்கு விக்கியா நடிக்கிறாங்கம்மா, இன்னைக்கு ஆஃபீஸ் வரேன், நீங்களே வரீங்களா? அப்போ தான் நினச்சேன் சரி ஓகே சார்ட்டு வந்து உண்மையாலுமே நம்மளுக்கு கால் வந்திருக்குன்னு. அதோ இன்னைக்கு மார்னிங் தான் நான் வந்தேன், நான் இப்போ மத்தியானம் வந்துடுறேன். நான் மத்தியானம் வந்தேன், நிதின் ப்ரோ இருந்தாங்க, சாரும் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சார் எனக்கு கதை சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா சாருடைய படங்களில் நடிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய, எப்படி வந்து விஜயண்ணா படத்தில் நம்ம நடிக்கிறதே ஒரு வரம் வாய்ப்புன்னு சொல்லுவோம், அதே மாதிரி எஸ்எஸ்சி சாரோட படத்தில் நடிக்கிறது எனக்கு வரம் வாய்ப்பு. ஸோ எனக்கு 1 லைன் ஸ்டோரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் ஆக்சுவலி அந்த மைண்ட் செட்லேயே போன உடனே சார் என்ன சொல்லணுமா, இந்த டேட்டுக்கு வந்துருமா, உங்களுக்கு இந்த டைம் ஷூட்மா, மீதியான டீட்டெயில்ஸ்லாம் விக்கி பேசிப்பான்னு சொன்னால் ஓகே நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்ற நிலமையில தான் நான் வந்தேன். ஆனால் அவர் வந்து ஸ்டோரி வந்து எனக்கு ஒரு 10 minutes சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதுதாம்மா 1 லைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு இன்னும் சார் சொன்ன மாதிரி இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. சார் கூட ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ண போகிறோம், அண்ட் கதையில வந்து ஒரு நாய் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரமா இருக்கு, இப்படி இருக்க போது கியூரியாசிட்டியில ஃபுல் அண்ட் ஃபுல் சார் ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன். நான் என்ன எப்படின்னு எதுவுமே கேட்கல. சார் நான் எப்போ வரணும், எத்தனை மணிக்கு வரணும், எப்படி வரணும், இது மட்டும் எனக்கு சொல்லிடுங்க, நான் ஆன் ஸ்பாட் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்கவே இல்லை. நான் வந்துடுறேன்னு அடுத்த நிமிஷம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் சொத்துங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச டிராவல் இன்னைக்கு வரைக்குமே வந்து சாரோடையும் இந்த படத்தோடையும் அவ்வளோ ஒரு அழகான பாண்டு. நான் உங்ககிட்ட ரொம்ப படத்துல என்ஜாய் பண்ண சீன் நிறைய இருக்கு.
அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணது, கடைக்கு போகும், அங்கே ஒருத்தன் கிண்டல் பண்ணுவான். ஆமாம், ஃபிகரை வந்து அது என்ன சொல்லுவாங்க, பாடி ஷேமிங். பாடி ஷேமிங் அப்படி கிண்டல் பண்ணுவோம். கிண்டல் பண்ணால் என்ன இப்போ ரொம்ப போல்டுங்க, போய் மூக்கிலேயே ஒரு குத்தி மூக்கில் ரத்தம் வந்துடும். மூக்கில் ரத்தம் வந்துடும். நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் ஒரு கவுன்சிலருக்கு வேண்டியப்பட்டான். அந்த கவுன்சிலர் வந்து ஆளை அடிச்சுட்டா அந்த பொண்ணு அதாக்குன்னு குதிப்பான். அவனும் ஒரு அடி அடிக்கும். அவன் போய் பீரோவில் அடிபட்டு கீழே விழுந்தது. என்ன அப்படி அடிக்கிறான்? ஆமாம், அவன் என்னை கிண்டல் பண்ணால் அடித்தேன், கிண்டல் பண்ணால் அடிச்சிடுவேன். ஆமாம் ஆமாம், நீ கிண்டல் பண்ணாலும் அடிப்பேன். அந்த ரொம்ப ஜோவியலாக. அடுத்தது என்னென்னா ஜீனர், உங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப ஜோவியலானவர், ரொம்ப பாசமானவர். அவர் உருவத்துக்கு அவருடைய அந்த கேரக்டருக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப சைலண்ட்டாக காமெடி பண்ணுவார். அந்த அதே சென்ஸ் இங்கே பெரிய பெரிய சீன் கொடுத்தாலாம் பாட்டு ஈஸியாக அடிச்சுட்டு போகும். ஆனால் எங்கள் ஷூட்டிங்லாம் கல்யாணம் ஆச்சு. டூரிங் அவர் ஷூட்டிங் சார் கல்யாணம் ஆகி குட்டியும் போட்டுட்டேன் சார். படம் ரிலீஸ் ஆகும்போது குழந்தைய கையில வந்தாச்சு. ஆமா, ரிலீஸ்க்கு முன்னாடியே ரிலீஸ் ஆச்சு. என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டு வந்தேன். கரெக்டா படம் அப்போ கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் முடிச்சிட்டு கன்சீவ் ஆனப்ப ரிலீஸ் அப்போ என் குட்டி கையில இருக்காரு. சோ இந்த ஒரு கூரன் வந்து என் லைஃப்ல ஒரு பெரிய கதையை சொல்லியிருக்கேன். ஆனா இன்னொரு வேடிக்கை, டூரிங் ஷூட்டிங் தான் கல்யாணம் ஆச்சு. ஆமா, ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே யார் எஸ்கார்ட் தெரியுமா உங்களுக்கு? பாப்பா அதெல்லாம் சொல்லாதீங்க. எவ்வளவு சிரிக்கிறாரு பாப்பா. நம்ம தனியா கூட டீல் பண்ணி போறோம் ப்ளீஸ். பப்ளிக்ல பரவாயில்ல, ஆரம்பிச்சு நீங்க முடிச்சு விட்டுருங்க. சொந்த மாமாவை தான் கல்யாணம் பண்ணி. ஆமா தெரியும் சார். சொந்த மாமா, அந்த மாமா தான் எஸ்கார்ட் வருவார். அப்படியே அவ்வளோ பாசமா இருப்பார். அவருக்கு என்ன பிரியமா அந்த இது மேலே இருப்பாருன்னா அப்படியே ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பார். இந்த ஷூட்டிங் டைம்ல தான் விடுவார். அவ்வளவு ஒரு கியூட்டான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா, வித் யுவர் பெர்மிஷன் சார் வந்து இவ்வளோ ஃபன்னா இருக்கார்ல, இவரோட இன்னொரு ஃபன் சைட் நான் சொல்லுவேன். சாரோட கவுண்டர்ஸ் எல்லாமே சைலண்ட் கவுண்டர். நான் சுக்கம் ஒன்று போட்டுருவாரு. அதை போட்டுட்டு நம்ம 2 நிமிஷம் யோசிக்கணும். என்ன 2 நிமிஷம் வச்சுதான் அந்த கவுண்டர் நம்மளுக்கு புரியும். இப்போ வந்து மாமா வந்து வேலண்டைன்ஸ் டே, கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே அப்போ ஷூட் போச்சு. அப்போ வந்து என்ன நடுவில் ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னு ஒரு நாள் கேப் விட்டு போயிட்டு திருப்பி வந்தார். வந்த உடனே சார் என்ன தெரியுமா சொன்னாரு, ஒரு காதல் புறா இன்னொரு காதல் புறாவை தேடி பரிசு எடுத்து ஓடி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சார் என்ன சார் பொசுக்கு இப்படி கலாய்ச்சிட்டீங்கன்ற மாதிரி அவ்வளோ வந்து ஃபன் சைடாக இருந்துச்சு. பட் ஆனால் சொன்ன மாதிரி ஃபுல் ஷூட் வந்து அவர் கூட டிராவல் பண்ணிட்டே தான் இருந்தார். ஒரு காதல் புறா இன்னொரு காதல் புறாவை தேடி ஓடி வந்தது. ஓடி வந்தது, நான் கூட தப்பா சொல்றேன், ஓடி வந்தது. ஏன்னா அவரும் ஒரு டைரக்டர்ன்றதுனால சார் அவர் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவார். இவர் இருக்கிற ஷார்ட்ஸ், சாரோட வந்து எல்லா நுணுக்கங்களுமே அவர் ரொம்ப கத்துக்க ஆசைப்பட்டார். அண்ட் இன்ஃபேக்ட் அவரை நடிக்கவும் வச்சிருக்காரு இவர். ஆமா, ஒரு ஷார்ட் வந்திருக்காரு அவரு. ஆமா, நீங்க பார்க்கும் போது தெரியும். மாஸ் தான். நம்ம இப்ப சார் சொன்ன மாதிரி உங்களோட ஜோடி பார்த்து இப்படி ஆசைப்படாத யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களோட யூடியூப் வீடியோஸா இருந்தாலும் டெலிவரியோட வீடியோ பார்க்கும்போது லிட்ரலி ஐ ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ். இட் வாஸ் சோ 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 பியூட்டிஃபுல் டு வாட்ச். வீட்ல எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி சார் கூட தான் பண்ண போறோம் படம்னு சொல்லும் போது? ரோபோ சங்கர் சார் என்ன சொன்னாரு? அப்பா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அப்பா வந்து சாரோட டூரிங் டாக்கீஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரு. அப்பா அது எந்த வருஷம் கரெக்டா? 2010 அப்போ வந்து அப்பா ஒர்க் பண்ணாரு. ஸோ டேடியோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து எனக்கு சொன்னார், சார் இப்படி இருப்பாரு, இதுல என்னன்னா சார் வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருப்பாரு, ஷார்ட் எல்லாம் கட் அடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிச்சாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு டேடி ஷேர் பண்ண. மம்மி சொன்னாங்க இது ஒரு பிளெஸிங் உனக்கு. நான் ஒரு தப்பு பண்ணேன். என்னாச்சு? உங்க அப்பா அது வரைக்கும் ஹியூமர் பண்ணிட்டு. ஆமாப்பா, ஹியூமர் பண்ணியிருந்தார். ஆள் பார்த்தா நல்லா வாட்ட சாட்டமா இருப்பார். தேனி ஆள்ல, தேனி தமிழன். நான் என்ன பண்ணேன், இப்படி இருக்காரே அவர் வந்து வில்லனா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வில்லனா நடிக்க வச்சுட்டேன். மோசமான ஒரு அரகண்ட் வில்லனா நடிக்க வச்சுட்டேன். அந்த படத்தை வந்து விஜய் பார்த்தது. ஆமாம், விஜய் பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான், ரோபோட்டை, ஏன்னு அப்பா உங்களுக்கு எடுத்துட்டாருன்னு நிஜமா சத்தியமா சொன்னார் விஜய். சொன்னார் அப்படியே, ஏன்னு இதை பண்ணீங்க, நான் உங்களையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், சிரிச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இப்படி இப்போ கேரக்டர்லாம் பண்ணுறீங்க, அப்பா சொன்னால் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டார்.
நான் சொன்ன மாதிரி அந்த படம் முடிச்சுட்டு ஒரு வாரம் நான் வந்து டேடி கூட கொஞ்சம் கோவமா இருந்தேன். ஏன்னா இப்படி ஒரு கேரக்டரை பண்ணிட்டீங்க. ஆனா இப்போ எனக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது தான் புரிஞ்சிச்சு அந்த நெகட்டிவ் ஷேட் அந்த இடத்துல நிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது. ஏன்னா எவ்வளவு ஹியூமர் பண்ணினா பாசிட்டிவ் ஷேட் காமினா நெகட்டிவ் ஷேட் பண்ணி அங்க நிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இந்த ஸ்கூல் ஈவெண்ட்லாம் போனா டேடியை பார்த்து கொஞ்சம் பயந்தாங்க பசங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திருப்பி நார்மல் ரொட்டீன் வர்றது கஷ்டமா இருந்துச்சு. பட் ஆனா அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்பா சொன்னதுனால ஸோ அந்த மைண்ட் ஃபிக்ஸ்டோட போனா அப்போ எஸ்ஐ சொல்லிட்டு நம்ம இப்படிதான் இருக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி நம்ம அவர்கிட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு போனேன். பட் டே பை டே வந்து நானும் அவரும் ஒரு லாஸ்ட் பெஞ்சர் மாதிரி வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஜென்ரேஷனுக்கு சார் என்னென்ன ஐட்டங்கள் வேணுமோ எல்லா ஐட்டமும் சார்கிட்ட இருக்கு. அவ்வளோ ஃபன் பண்ணுவார் சார். பண்ணக்கூடிய ஆள் தான். இறங்கி ரோட்ல டான்ஸ் ஆடணும். அதுக்கப்புறம் வந்து ஒன்னா பிஸ்கெட்டு காஃபிலாம் குடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து நானும் சாரும் வந்து ஆஃப் ஷூட் முடிச்சு ஆஃப் கேமரா போய் ஒன்னா ஷாப்பிங் போனோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? நைட்டு நல்ல குளிர். அது ஆமா 8:30 மணி நைட்டில் அப்படியே நான் வந்து நானே அசிஸ்டன்ஸ்லாம் வந்து இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இவன் மாமாவோட ஒட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கான். அப்போது மாமாவோட தான் திடீர்னு பார்த்து கூப்பிட்டு ஆக்சுவலாக வந்து காஸ்டியூம் எனக்கு இவங்க ஓன் காஸ்டியூம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு பிடிக்கல. ஸோ காஸ்டியூம் எடுக்கணும், நம்ம போய் எப்படா தனியாக எடுக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக எதிர வந்தாங்க. சார் கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா பெர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிகேஷன் டுவர்ட்ஸ் லவ் அண்ட் சினிமா. ஏன்னா அந்நேரத்தில் இவர் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹி ஹேட் ஃபீவர். அவருக்கு வந்து 1 or 2 ஃபீவர் இருந்துச்சு. அன்னைக்கு அவரை வரணும் அவசியம் கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த படத்தில் நடித்தேன்னா சம்பளம் வாங்கினேன்னா போய் ரூமில் ஜாலியாக சாப்பிட்டு தூங்கினேன்னா அப்படின்னு ஒரு துளி இல்லாமல் தன்னோட கோ ஆர்டிஸ்ட்டுக்கு காஸ்டியூம் சரியில்லைன்னு பர்ச்சேஸ் பண்ணி வந்தார். அதான் நான் சொன்னேன், இந்த பர்ஃபெக்ஷன் டெடிகேஷன்லாம் எனக்கு அவர் வயசில் இருக்குமான்னு கேட்டேன்னா 0% எனக்கு தெரியவும் தெரியாது. இருக்குமான்றது மேக்ஸிமம் எனக்கு டவுட்டு. இவ்வளோ சார் அப்பா லெவலுக்கு இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக டெடிகேஷனாக நான் இருப்பேன்னா வாய்ப்பே இல்லை. அவ்வளோ டெடிகேஷனாக வந்து ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணாரு. இந்த கலர் தான் நீ எடுக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு மார்னிங் ஃப்ரேமில் நீ போட்டு வந்து நிற்கணும், ஓகே சொன்னால் தான் உனக்கு ஷார்ட் நான் எடுப்பேன்னாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே போட்டு வந்து ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் டேக் ஆரம்பிச்சோம் நாங்கள். சூப்பர். இதே மாதிரி ஷார்ட் எடுக்கும்போது ஆக்டிங்ல அவர் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரு? எனக்கு வந்து சார் வந்து ஃபர்ஸ்ட் என் ஃப்ளோவில் விட்டுற மாட்டார். ஃபர்ஸ்ட் உன் ஃப்ளோவில் நீ போ அப்படின்னு சொல்ல மாட்டார். எடுத்த உடனே இப்படி உட்கார வச்சு அம்மா இன்னைக்கு நம்ம இந்த சீன் பண்ண போகிறோம், இந்த சீனை இப்படிதான்றதை சார் நடிச்சு காமிப்பார். அவர் நடிச்சு காமிச்சு தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன். நான் என்னோட இம்ப்ரூவைசேஷன் ஒரு 5% தான் இருக்கும். 95% எஸ்ஏசி சாரோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் அங்கே இருப்பேன். ஏன்னா அவர் சீன் சொல்கிற, ஏன்னா வந்து ஒரு 5 minutes ஒரு சிங்கிள் டேக் சீன் இருந்துச்சு என்னோட எமோஷனல் சீன். அதை வந்து சார் வந்து நீ இப்படி தான் நடிக்க போகிற, இது பண்ண போகிறேன்னாரு. அதில் இம்ப்ரூவைசேஷன் மட்டும் தான் நான் 5% பண்ணேன். ஸோ எங்கேயுமே தப்பு வராது. எஸ்ஏசி சார் சொல்லி கூட தப்பு வருமா? வராதுல்ல. அதனால் எங்கேயுமே எனக்கு தப்பு வந்ததும் கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி இமோஷனல் ஒரு ரோலர் காஸ்டரில் போனீங்க இந்த ஒரு படம் மொத்தமாக? ஏன்னா உங்களுக்கு நாய்க்குட்டி இருந்திருக்கு 2. ஸோ டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ் வந்திருக்கும் இல்லையா ஆப்வியஸ்லி. ஸோ எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாய்? அதில் எப்படின்னாமா என்னுடைய கேரக்டர் வந்து நான் ஒரு தனி, என் ஃபேமிலி ஏதோ ஒரு காரணத்தினால என் ஃபேமிலி வாஸ் ரூயின், தனி ஆள். அதனால் எனக்கு யாருமே துணை இல்லாமல் இருந்தேன். முதல்ல ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. என் தொழிலும் பண்ணுறதில்லை. நான் ஒரு லாயர் தொழிலையும் விட்டுட்டு அப்படி இருக்கும்போது தான் முதல்ல இந்த கேரக்டரை மீட் பண்ணுறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர்றாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என் டாக்டர் மாதிரி ஆகிட்டேன். அதே போல் வேலை தேடி வர்ற பசங்க எல்லாமே என்னுடைய உறவுகள் ஆகிட்டாங்க. அது மாதிரி வந்தது தான் இந்த நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டியுடைய கேஸை நான் எடுக்க போய் அந்த நாயை எங்கள் ஃபேமிலியில் ஒன்று ஆயிடுச்சு. அதை நாங்கள் விளையாடுறது, அதோட விளையாடுறது, அதுக்கு வந்து பர்த்டே பண்ணுறது, அதுக்கு பேர் வைக்கிறது, இப்படி ஒரு என்னுடைய சினிமா லைஃப்பில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு கதாபாத்திரம். கோவக்காரனாக நடிச்சிருக்கேன், ஏன்னா நானே கோவக்காரன். பட் இப்படி ஒரு எமோஷன் சொன்னாங்கள்ல, படம் முடிஞ்சு நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே இப்படி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்கள் கும்பமேளாக்கு போயிருந்தீங்க இப்போ இந்த வருஷம், எப்படி இருந்துச்சு சார்? என்ன படத்தோட ஒரு வேண்டுகோளில் போயிருந்தீங்களா? என்னவா இருந்துச்சு? ஒன்றுமே கிடையாதுமா. அப்பப்போ ஹிமாலயாஸ் 3 times போயிருக்கேன். கங்கோத்திரிலேருந்து 14 kilometer ட்ரெக்கிங் ரொம்ப ஜாலியாக போவேன். ஆரிஜின் ஆஃப் கங்டா அங்கெல்லாம் போயிருக்கேன். கைலாஷ் மானசரோவர் 2 தரம் போயிருக்கேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
3 நதி சேருதுன்றாங்க. ஜென்ரலாக ஒரு பொண்ணை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகள் சங்கமிக்கிற ஒரு இடத்துல போய் குளிக்கிறது பெரிய விஷயம் தானே. அது புண்ணியம் கிடைக்குதா, அது கிடைக்குது, அது கிடையாது, ஒரு சந்தோஷத்துக்காக போகிறது. இப்படி போகும்போதெல்லாம் அது ஒரு பெரிய சந்தோஷம். நான் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன், அது ஒரு விஷயம். இப்படி போகும்போது இன்னும் சந்தோஷமாக இருப்பேன். அந்த ஒரு இதுக்கு தான் போகிறதே தவிர நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது என்ன, இன்னைக்கு காலையில் பேப்பரில் பார்த்தேன், 62 கோடி பேர் போயிருக்கிறாங்க. அதில் நம்மளும் ஒருத்தராக போயிருக்கோம்ல. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சு. கடவுளுடைய அனுகிரகமாக என்னமோ தெரியல, எங்களை போட்டிலெல்லாம் கூட்டிகிட்டு போய் ரொம்ப தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் போட்டில் கூட்டிகிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக அந்த 3 நதியும் சங்கமிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல குளித்தது ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக. அதுவும் நான், சோபா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 9 பேர் போனோம். ரொம்ப ஹாப்பியாக, ஜாலியாக. சூப்பர். தேங்க்யூ அப்பா. வாங்க போய் படத்தை பார்ப்போம். கமான்.